அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கும் எக்கச்சக்கமான டெக் அப்டேட்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லேப்கேருடைய கூலிங் பேட், அதாவது அஃபோர்டபுள் கூலிங் பேட் அன்பாக்சிங் போட்டிருந்தேன். நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பிரேக்கிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 ரியல்மி டிவைஸ் லிஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏர்டெல் அவங்களுடைய பாப்புலரான பிளான் ஒன்று அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். OneWeb இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 883ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் ஃபைனலாக அவங்களுடைய இமோஜி ரியாக்ஷன் ஃபீச்சர், ரொம்பவே பாப்புலரான இந்த ஃபீச்சரை அப்கிரேட் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 இமோஜிஸ் தான் வந்து அவைலபிளாக இருந்தது. 6ல் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து 6 இமோஜிஸ் இல்லாமல் எந்த இமோஜிஸ் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் இமோஜிஸ் அப்படின்னு இவங்க சொல்கிறது என்னென்னா வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் கீபேடில் எத்தனை இமோஜிஸ் இருக்கோ அது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து எனி இமோஜி ரியாக்ஷன் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து அப்கிரேட் பண்ணி இப்போ வாட்ஸ்அப் எல்லாருக்கும் பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. சேட்டலைட் இன்டர்நெட் தான் ஃபியூச்சராக இருக்க போது. இதில் வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய ஸ்டார்லிங்க் வந்து ஆல்ரெடி குளோபலாக நிறைய இடங்களில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள கம்பீட் பண்ணுற வகையில் OneWeb அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் வந்து குளோபலாக வந்து சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து இந்தியாலையும் கொண்டு வர போகிறாங்க. OneWeb அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பெனி வந்து பாரதி ஏர்டெல் அதுக்கப்புறம் வந்து UK கம்பெனியோட கொலாப் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாரதி ஏர்டெலுடைய இந்த OneWeb அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சேட்டிலைட்ஸ் 648 சேட்டிலைட்ஸ் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 400க்கு மேலே சேட்டிலைட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் 200 சேட்டிலைட்ஸ் லான்ச் பண்ணால் குளோபலாக இவங்களுடைய சர்வீஸ் எல்லா இடங்கள்லையும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் மே மாதமே இவங்க லான்ச் பண்ணுறதா இருந்தது அவங்களுடைய சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ். பட் யுக்ரைன் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணியிருக்கு. ஸோ இவங்களுடைய லான்ச் வந்து இன்னும் 2 இல்லை 3 மாதத்தில் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸ்டார்லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்தியாவில் வந்து மே மாதமே கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஏப்ரல்லே லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் அவங்க லைசன்ஸ் பிரச்சனையால் கொண்டு வர முடியல. பட் பாரதி ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க லைசன்ஸ் வச்சுருக்கிறதுனால இலான் மஸ்க் உடைய ஸ்டார்லிங்க்கு முன்னாடி பாரதி ஏர்டெலுடைய OneWeb இந்தியாவில் சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்டெலுடைய ரொம்பவே பாப்புலரான ப்ரீபெய்ட் பிளான் ₹265 வந்து இப்போ ஏர்டெல் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எங்கே அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 265க்கு வந்து இப்போ டேட்டா அண்ட் வேலிடிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 265 அப்படின்னு சொல்லும்போது 28 days வேலிடிட்டியோட வந்தது. கூடவே வந்து பர் டே 1 GB டேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் வந்து இந்த 265 ரீசார்ஜ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1.5 GB டேட்டா பர் டே கூடவே 30 days வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் இப்போ வந்து 265 பிளான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஏர்டெல். சாம்சங்குடைய பிக் ஈவெண்ட் அவங்களுடைய அன்பேக் ஈவெண்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். நேற்றே பார்த்துருந்தோம். இதில் வந்து S23 சீரீஸில் வந்து சில கலர் வேரியன்ட்ஸ் இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதோட புது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோல்டபிள் டிவைசஸ் Fold 4, Flip 4 இந்த 2 டிவைசஸ் கூடவே Watch 5 அதுக்கப்புறம் Buds 2 Proன்னு 4 டிவைசஸ் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிப்செட் 2 ஸ்மார்ட் ஃபோன் அதாவது ஃபோல்டபிள் டிவைசஸ் வந்து Snapdragon 8+ Gen 1ஓட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபர்தராக இதோட கேமரா ஃபீச்சர்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஃபோல்டபிள் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சாரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ளிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூவல் கேமராவோட இவங்க கொண்டு வராங்க. அதே சாம்சங்குடைய Watch 5 கிளாசிக் வேரியன்ட் 297 mAhும் அதே வந்து நார்மல் வேரியன்ட் 276 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கூடவே வந்து Buds 2 Pro வந்து நல்ல சட்டில் கலர்ஸில் இவங்க கொண்டு வர மாதிரி பொருளாக இருக்குது. விவோடைய பாப்புலரான T சீரீஸில் இன்னொரு புது ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்மிங் சூன் டீசர் அண்ட் லேண்டிங் பேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் ஹேண்டலில் கம்மிங் சூன் டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vivo T1 சீரீஸ் டர்போ அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இங்கே பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இங்கே இவங்க லான்ச் பண்ண போகிறது வந்து ஆல்ரெடி குளோபலில் லான்ச் ஆன Vivo T1x இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 4G 5G வேரியன்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இந்தியாவில் என்ன கொண்டு வராங்கன்னு.
Xiaomi உடைய 12 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காகவும் நிறைய பேர் வெயிட்டிங். எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி இது வந்து குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபீச்சர்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 778 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 778 தான் குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ Xiaomi 11 Lite எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் Xiaomi 12 Lite இருக்க போது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இங்கே அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் தான் 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட Xiaomi 12 Lite லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது கூடிய விரைவில் இந்தியாவில். கூகுள் இந்தியாவில் பிக்சல் பட்ஸ் ப்ரோ லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான லான்ச் டேட் இங்கே ரிவீலாக இருக்குது. எஸ், லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை 28 அன்றைக்கி லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ப்ரீ ஆர்டர்ஸ் ஜூலை 21 இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த பட்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு குளோபலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் என்ன விலைக்கு வரும்னு தெரியல. நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இவங்க கொடுத்துருந்தாங்க. எங்கள் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ரெட், கார்பன், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் வேரியன்ட், ஃபாக் கலர்னு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தியாவில் பிக்சல் பட்ஸ் ப்ரோ ஜூலை 28 அன்றைக்கி லான்ச் ஆகுது. மோட்டோரோலா அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் H30 Ultra குளோபலில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ இதோட ப்ரைஸஸ் ரிவீலாக இருக்குது. H30 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி முதல்ல சைனாவில் தான் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், 200 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 125 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட ஸ்னாப்ட்ராகனுடைய லேட்டஸ்ட் சிப் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 71,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் மோட்டோரோலா H30 Ultra இந்த ப்ரைஸில் லான்ச் ஆகுது. Android 13 கூடிய விரைவில் லான்ச் ஆகும். ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கம்பேட்டபிள் டிவைசஸ் ஒவ்வொரு பிராண்ட்ஸுமே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேட்டபிள் அப்படின்னு நம்ம டெக் அப்டேட்லேயே பார்த்துருந்தோம். இப்போ வந்து Realme அண்ட் OPPO வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே OPPO டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் Android 13 அப்டேட் கொடுக்குறாங்க. பட் சிலது வந்து இந்தியாவில் லான்ச் ஆனது, நிறைய குளோபலில் லான்ச் ஆனது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே OPPO உடைய Find X3 Pro, OPPO Reno 5 Pro, OPPO A சீரீஸில் A55, A53s, A96, A74, A76 இந்த டிவைசஸ்க்கெலாம் வரப்போகுது. அதே OPPO K சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா K9s 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. F சீரீஸில் 19 and 21 சீரீஸ், OPPO உடைய Find and 5G அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. அதே Realme Android 13 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme உடைய நம்பர் சீரீஸ் 8 சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. Realme 8 Pro, அதுக்கப்புறம் 8 5G, 8 4G, 8i, 8s 5G இந்த டிவைசஸ்க்கு. அதுக்கப்புறம் Realme உடைய X சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X7 Max, X7 Max Pro Extreme, Realme Narzo சீரீஸ்க்கும் 30 சீரீஸ்க்கெல்லாம் வரப்போகுது. Realme உடைய V சீரீஸ் அண்ட் Q சீரீஸ்க்கு முதல்ல ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த செட் ஆஃப் டிவைசஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். சேட்டலைட் இன்டர்நெட் எந்த கம்பெனி கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் OCR. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுறீங்க. அதில் வின்னர் வந்து தேவன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.